when the lies arise, பொய் இப்போ தான் பொய் எழுந்து கொண்டு இருக்கிறது. எது அந்தி கிறிஸ்து வந்துட்டார் அப்படி இப்படின்லாம் இப்போ விட்றாங்களோ இது எல்லாமே பொய்கள். அவரை பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்கும்போது நாம் உண்மையின் பக்கம் சேர வேண்டும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதோ நான் சொல்வதாலோ திருத்தந்தை சொல்வதாலோ நாம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது மீட்புக்கு உதவும் செயல் அல்ல. மாறாக நாம் ஒவ்வொருவரும் மனதிற்குள் இந்த உறவு வேண்டுமா வேண்டாமா என்று பார்த்து இதில் எந்த பக்கம் கடவுளின் உறவை நம்பக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கடவுளின் உறவு தான் நம்ம மீட்பு என்று நம்புவது. உதாரணத்திற்கு லத்தீன் திருப்பலி எடுத்துக்கொள்வோம். லத்தீன் திருப்பலி இந்த உறவு பெற்றுத்தரக்கூடிய அந்த உடன்படிக்கைக்கு உதவியாக இருக்குமா இடரலாக இருக்குமா? ஏன் இவங்கெல்லாம் எதிர்க்கிறார்கள்? லத்தீன்னா பாருங்க, லத்தீன் இல்லாத சூழ்நிலையில்தான் இவர்கள் திருப்பலியில் இஷ்டத்திற்கு திருப்பலிக்கு பொருள் மாற்றி மாற்றி கொடுத்து, உடன்படிக்கைங்கிற பொருள் இல்லாமல் வேறு பொருள் எல்லாம் கொடுத்து, இது ஒரு பகிர்வு, இது அந்துவாக்கம், அன்பின் விருந்தாக்கம், அன்பின் வழிபாடு என்னமோ வேறு புது இதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த 60-70 வருஷத்தில் 50 வருஷம் வச்சுங்க இல்லாட்டி இப்போ இந்த 50 வருஷத்தில் அதுவும் 50 வருஷம்தான் இப்போ நம்ம சொந்த மொழிகளில் திருப்பலி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 50 வருஷம் இருக்கிறது ஒரு குறுகிய காலம், 2000 ஆண்டுகள் இல்லை, வெறும் 50 வருஷம்தான் இதுவரையும் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த 50 வருஷத்துலேயே இன்று இருக்கக்கூடிய அனைத்து ரிலீஜியஸ் மக்களும் ப்ளஸ் லைட்டியும் நற்கருணை நம்புறதிலிருந்து மனித சட்டத்தை நம்பும் நபராக மாறிவிட்டார்கள். குறிப்பாக மார்ட்டின் லூத்தருடைய அந்த தாக்கம் 500 ஆண்டு ஆகுகிறது. அவர் தான் இந்த மனித சட்டத்தை உள்ளே கொண்டு வந்தவர். அப்படின்னா என்னென்னா, பாவம் நீங்க பெற்றால்தான் மீட்பு கிடைக்கும் என்ற ஒரு கோட்பாட்டை உள்ளே திணித்தவர். பெரிய அளவில் திணித்து ஒரு பிளவு, அதுவும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தினார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்று அதோடைய தாக்கம் உள்ளே நுழைந்து இருக்கிறது திருச்சபைக்குள். அது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அநேகருடைய ஒரு நம்பிக்கை எதன் பக்கம் போய்விட்டது என்றால் மனித சட்டத்தின் பக்கம் போய்விட்டது. அதனால் என்ன நடக்கிறது என்றால், இந்த மொழி தமிழ் மொழியில் திருப்பலி வைக்கும்பொழுது மக்களிடம் ஹோம்லி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மறைவுரை கொடுக்கும் பொழுது என்ன செய்துவிட்டார்கள் என்றால், இந்த கருத்துக்கு தகுந்தாற்போல் மறைவுரைகள் கொடுத்து மக்களின் நம்பிக்கையை மாற்றி விட்டார்கள். அப்போ இடையில திருப்பலியில் பார்த்தீங்கன்னா தமிழில் நிறுத்தி வச்சுக்கிட்டு நற்கருணை தூக்கி வச்சுட்டு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடு வந்துருச்சு. முன்னாடிலாம் இஷ்டத்துக்கு நடுப்புற அந்த ரோமன் மிஸ்ஸிலே மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. மாற்றி பேசி மக்களை திசை திருப்பி விட்டார்கள். அதான் புரியணும். மாற்றி பேசி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குறிப்பாக அந்த இதோ இறைவனின் செம்மறின்னு சொல்லிவிட்டு அந்த பிரசங்கத்தில் உள்ள கருத்தை இவர் தான் அது சொன்னவர் செஞ்சவர்னு சொல்கிறதுல பெருமையாக காட்டுவார்கள். அதெல்லாம் காட்டும் பொழுது என்ன வந்தது என்றால், ஊனியல்பு நாட்டத்தை வளர்க்கக்கூடியவர் நற்கருணை என்ற பொருளெல்லாம் அது மக்களை திசை திருப்பும் செயலாக மாறியது. இது சாத்தானுக்கு உகந்த செயல் அல்லவா. அதனால் இந்த லத்தீனில் இல்லாத திருப்பலி என்பது சாத்தானுக்கு ஏற்புடையதாக இருந்தது. இதுதான் உண்மை. இப்போ லத்தீனில் வந்தால் உள்ளே இருக்க ரோமன் மிஸ்ஸில் அப்படியே தான் வாசிக்கணும். பிரசங்கத்தில் அஃப்கோர்ஸ் மறைவுரையில் இஷ்டத்துக்கு தமிழில் பேசலாம். ஆனால் லத்தீன் திருப்பலியில் அந்த அளவுக்கு உங்களுக்கு இது கிடைக்காது, ஃப்ரீடம். அதாவது இந்த குறிப்பாக அந்த இறைவனின் செம்மறிலாம் சொல்கிறப்ப அதை அந்த இடத்துல தமிழில் பேசி இது பண்ணி வரதெல்லாம் கட்டாயிரும். அப்போ இந்த அனாவசியமான ஊனியல்பு நாட்டத்தை புகுத்தும் சூழ்நிலை மறைந்து விடும். அப்போ நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், லத்தீன் திருப்பலியில் உடன்படிக்கை நடக்கிறதா இல்லையா, அது மக்களை திசை திருப்பாத நிலையை உருவாக்கிறதா இல்லையான்னு நாம் பார்க்கணும். அவங்களும் ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம கருத்தெல்லாம் போய் அங்கே சொல்ல முடியலையே, சொல்ல முடியாமல் போய்விடுமே,
அப்படின்னு சொல்லிட்டு லத்தீனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அல்லவா? அதே மாதிரி அருங்குடை இயக்க குருக்கள் என்ன செய்வார்கள் என்றால்